வணக்கம். இந்த வீடியோல மனிதர்கள் நிறைய தனித்தன்மை வாய்ந்த பழக்க வழக்கங்களோட இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி பர்சனாலிட்டியோட இருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பர்சனாலிட்டியில இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரத்யேக தன்மை இருக்கும். அதுதான் அவங்களோட பர்சனாலிட்டி. இந்த வீடியோல அந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். நீங்க எந்த பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு வீடியோவோட கடைசியில நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Watching videos without subscribing is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். இதுல பலரும் அறிஞ்ச ஒரு சில வகை பர்சனாலிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி. எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறவங்க எல்லாரு கூடயும் சகஜமா பழகுவாங்க, பேசி சிரிச்சுவாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனா எல்லாரு கூடயும் பழகுவாங்க, எல்லாரையும் பேசி சிரிக்க வைப்பாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆவாங்க, ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டியை எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலுமே அவங்க எப்பயுமே உற்சாகமா மத்தவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்ததா இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி. இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி டோட்டலா எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க, கூட்டத்துல அதிகமா பேச மாட்டாங்க, புது இடத்துக்கு போனா யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு இடத்துல தனியா போய் உக்காந்துக்குவாங்க, பார்ட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் போனாங்கன்னா தனியா போய் உக்காந்துக்குவாங்க, தனியா யோசிப்பாங்க, தனியா படிப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கூட்டு சேர மாட்டாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான், ஃபேமிலிஸ் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேக்சிமம் கூட்டத்தை தவிர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டியில இருக்கிறவங்கள இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஆம்பிவர்ட் பர்சனாலிட்டி. அப்படின்னா இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ரெண்டுமே கலந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. இவங்க தனியா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, கூட்டமா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்களை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அவங்களோட நேம். எக்ஸாம்பிளுக்கு காலேஜ்ல இவங்க இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சுத்துவாங்க, ஆனா வீட்டுல வந்து ரொம்ப அமைதியான பிள்ளையா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்ததா டைப் ஏ பர்சனாலிட்டி. இவங்க போட்டிக்கு அஞ்சவே மாட்டாங்க, எல்லாரு கூடயும் போட்டி போடுவாங்க, நேரத்தை மதிப்பாங்க, பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க. சக்சஸ அடையணும்னா இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விடவே மாட்டாங்க. எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியோ பிளான் போட்டுதான் செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைப்ல இருக்கிறவங்களுக்கு டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா டைப் பி பர்சனாலிட்டி. டைப் பி பர்சனாலிட்டியில இருக்கிறவங்க சிரமம் இல்லாம அமைதியா வாழ்க்கையை வாழுவாங்க, அவசரம் இல்லாம லேசான மனநிலையில இருப்பாங்க. எந்த விதமான அவசரமும் இல்லாம எந்த வித நோக்கமும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க. ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டியில இருக்கிறவங்க எக்ஸாம் டேல கூட நார்மலா தான் இருப்பாங்க. எந்த வித ப்ரெஷரும் இவங்க மைண்டுக்குள்ள இருக்காது. இந்த மாதிரி பர்சனாலிட்டியில இருக்கிறவங்கள டைப் பி பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. அடுத்ததா லீடர் பர்சனாலிட்டி. இவங்க இயற்கையாவே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க டைரக்டா டிசிஷன் எடுப்பாங்க. இவங்க எடுக்கிற டிசிஷனும் கரெக்டா இருக்கும். எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் முன்னெடுத்து நடத்துவாங்க. உதாரணமா கிளாஸ் லீடர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்கிறவங்கள சொல்லலாம். இந்த மாதிரி பர்சனாலிட்டியில இருக்கிறவங்கள லீடர் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டியில இருக்கிறவா இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி. இவங்க வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தாலும் அதுல புதுசா அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காட்டுவாங்க. புதிய விஷயங்களை சிந்திப்பாங்க, எழுதுவாங்க, ஏதாச்சும் டிரா பண்ணிட்டே இருப்பாங்க. கற்பனை வந்து இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமான கிரியேட்டிவ் மைண்டோட இருப்பாங்க. உதாரணமா டிராயிங் பண்றவங்க, கதை எழுதுறவங்க இவங்கள சொல்லலாம். இவங்க சாதாரண சுவரை பார்த்தாலும் சாதாரண ஒரு இடத்த பார்த்தாலும் கிரியேட்டிவா யோசிப்பாங்க, கிரியேட்டிவா மைண்டுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் சொன்ன பர்சனாலிட்டியில இருக்கிறவங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் நெகட்டிவ் பர்சனாலிட்டிஸ். நெகட்டிவ் பர்சனாலிட்டியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எல்லா பர்சனாலிட்டியுமே பாசிட்டிவ் பர்சனாலிட்டிஸ். ஸோ பாசிட்டிவா இருக்கிறவங்கள நீங்க எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் பாசிட்டிவா நடக்கும். இந்த உலகத்துல எல்லாருமே தனித்துவத்தை கொண்டவங்க. சோ யாரு கூட பழகணும், யாரு கூட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கூட ஈஸியா பழகலாம். நீங்க எந்த மாதிரி பர்சனாலிட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்ல இன்ட்ரோவர்ட்டா இல்ல ஆம்பிவர்ட்டா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பதிவுகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆரோக்கியமான பல தகவல் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மை பேசுவோம். நன்றி.